Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தன்வி பொட்டிக், Queen of Handlooms, இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஒன்றிய அரசாங்கம் எல்லா முன்னெடுப்புகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. மொழி பிரச்சனையிலிருந்து, தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையிலிருந்து, தமிழ்நாடுக்கு வரவேண்டிய நிதி அது முடக்கப்படுவதிலிருந்து எத்தனையோ அழுத்தங்களை தமிழ்நாட்டின் மீது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒன்றிய அரசாங்கம் நான் சொல்லுவது தான் இறுதியான வார்த்தை, நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி 3 மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டாதான் நாங்கள் SSA ஃபண்ட்ஸை கொடுப்போம். கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே நம்முடைய மாணவர்களுக்கு நியாயமாக வர வேண்டிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாஸில் ஹிந்தி, சமஸ்கிருதம் கற்றுட்டு பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. புது வரவு விஜய் வந்திருக்காரு. இப்போ இளைஞர்களுக்கு மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்குன்றது பரவலாக தெரியுது நமக்கு வெளியே பார்க்கும்போது. திமுக இளைஞர்களும் அதில் அந்த சேதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேசத்தின் தலைநகரில் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி MP அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சமீப காலமாக பார்த்தோம், நாம் பார்லிமெண்ட்டில் கோஷங்கள், எதிர்ப்புகள், முடக்குதல் அப்படின்லாம் பார்த்தோம். தமிழ்நாட்டை 1965க்கு திமுக எடுத்துகிட்டு போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சில சமூக வலைதளங்களில் பார்த்தோம். நீங்கள் என்ன மேடம் அதை பற்றி சொல்ல விரும்புங்க? திமுக 65க்கு தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகுதுன்னா அதற்கான காரணங்கள் இருக்குது இல்லையா? அண்ணா நாங்கள் திராவிட நாடு கொள்கையை விட்டு விடுகிறோம், ஆனால் அதற்கான காரணங்களை நாங்கள் விட்டுவிடவில்லை அப்படின்னு தெளிவாக பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கவில்லை, ஆனால் அந்த சூழலை யார் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் எல்லா முன்னெடுப்புகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம கண்கூட மொழி பிரச்சனையிலிருந்து, தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையிலிருந்து, தமிழ்நாடுக்கு வரவேண்டிய நிதி அது முடக்கப்படுவதிலிருந்து எத்தனையோ அழுத்தங்களை தமிழ்நாட்டின் மீது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். எந்த அரசும் மறுபடியும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இருந்த காலகட்டத்திலே தான் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு 5-6 முறை ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அதே போராட்ட களத்தை சந்திக்க வேண்டும் என்று எந்த அரசியல் இயக்கமும் நினைக்காது. அடுத்து தன்னுடைய மாநிலத்திற்கு, தன்னுடைய நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க. இன்னும் வளர்ச்சிகளை எப்படி, திட்டங்களை எப்படி கொண்டு வருவது, அது அடுத்த கட்டத்திற்கு அந்த மாநிலத்தை எப்படி எடுத்து செல்வது, அது விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு திட்ட வடிவமைப்பாகத்தான் ஆட்சி இருக்க வேண்டும். ஆனால் மறுபடியும் ஒரு போராட்ட களத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சூழலை இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருப்பதால் தான் நீங்கள் மறுபடியும் 65ல் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாயலை பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் காரணம். இல்லாத ஒரு பிரச்சனையை, ஒரு மாய தோற்றத்தை திமுக உருவாக்குறது. நாங்கள் இந்தியை திணிக்கலை, மூன்றாவது ஏதாவது ஒரு மொழின்னு தான் சொல்கிறோம். ஒன்று டீலிமிட்டேஷன் பற்றி, ஆனால் இன்னும் ஒரு பிள்ளையார் சொல்லி கூட போடலை அப்படின்ற வருது. இல்லாத பிரச்சனைகளை தேர்தலுக்காக, மக்கள் உணர்வை தூண்டுவதற்காக திமுக ஆரம்பித்திருக்கிறதுன்ற மாதிரியான விமர்சனம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய மொழி போராட்ட வரலாறும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1930களில் தொடங்கிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடர்ந்து இன்று வரை அந்த உணர்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டில் இன்று கூட
3 மொழிகளை படிக்கக்கூடியவர்கள், ஹிந்தியை படிக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா ஹிந்தி இல்லாமல் ஜெர்மன், ஃப்ரெஞ்ச் போன்ற மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மொழிகளை படிக்கக்கூடிய அந்த வழக்கம் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை யாருமே தடுக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசும் அதை தடுத்தது கிடையாது. ஆனால் 2 மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இங்கே நாடாளுமன்றத்திலையும் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரப்பட்டு 3 மொழி கொள்கை என்பது நாடு முழுவதும் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 மொழி கொள்கை தான், தமிழ்நாட்டை தவிர என்று தான் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் திடீர்னு மறுபடியும் புதிய கல்விக் கொள்கை என்பதை கொண்டு வந்து அதை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுப்பட்டியலில் 2 பேருக்கும் அந்த பொதுப்பட்டியலில் உரிமை இருக்குது. ஒரு விஷயம் பொதுவான விஷயம்னா நானும் என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம், நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் 2 பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டும். ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒன்றிய அரசாங்கம் நான் சொல்லுவது தான் இறுதியான வார்த்தை, நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி 3 மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டாதான் நாங்கள் SSA ஃபண்ட்ஸை கொடுப்போம். கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே நம்முடைய மாணவர்களுக்கு நியாயமாக வர வேண்டிய அந்த கட்டமைப்புகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்கான 2000 கோடிக்கு மேலே நிறுத்தி வைத்து கொண்டு நீங்கள் இதில் கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் அந்த பணத்தை தருவோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இது ஒரு பிளாக்மெயிலிங் டாக்டிக் தான், டெண்டன்சி தான். அதை எப்படி எதிர்க்காமல் சுயமரியாதை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை எதிர்க்க தானே செய்வோம். 3 மொழின்னு அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாத்திற்கும் பணம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் இன்னும் வரவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு 3வது மொழியாக இந்தியாவில் பேசக்கூடிய போஜ்புரியை சொல்லித்தாங்க, பெங்காலியை சொல்லித்தாங்க அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் கேட்டால் ஒரு பள்ளிக்கூடத்தில் கேட்கும் பொழுது அதற்கான ஆசிரியரை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கா? பொருளாதார வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. நீங்கள் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்லேயே தமிழ்நாட்டில் ஒரு பள்ளியில் கூட நீங்கள் தந்திருக்கக்கூடிய எழுத்து வடிவமான பதிலில், கேள்வி நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாஸில் ஹிந்தி, சமஸ்கிருதம் கற்றுட்டு பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. விருப்பம் இருந்தால் படிக்கட்டும். ஆனால் இது 2 தான் நீங்கள் சொல்லித்தரீங்க. ஒரு முழுநேர ஆசிரியர் கூட தமிழ் சொல்லி தருவதற்கு தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வேறு எந்த மொழியும் சொல்லித்தரத்துக்கான வாய்ப்பு இருக்காது. ஹிந்தி, சமஸ்கிருதம் மட்டும்தான் திணிக்கப்படும். அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் அதை ஆரம்பிக்கல. நீங்கள் தானே மகளிர் மசோதா கொண்டு வந்த பிறகு சென்சஸ், பாப்புலேஷன் அடிப்படையிலான சென்சஸ், அடுத்தது டீலிமிட்டேஷன், 2ம் முடிந்த பிறகு இந்த மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதா நிஜமாக மாற்றப்படும். அதுக்கப்புறம் தான் அது செயல் திட்டமாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தானே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்றீங்க டீலிமிட்டேஷனை, நாங்கள் சொல்லலையே. அண்ட் எப்படி இருந்தாலும் நீங்கள் பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ இப்பொழுது இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் சென்சஸ் எடுத்து முடிச்சுட்டு டீலிமிட்டேஷனையும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பியிருந்தா நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தால் நாங்கள் ஏதாவது செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக, ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் எங்களுடைய முதலமைச்சர் அதை இப்பொழுதே ஒரு பிரச்சனையாக எடுத்து பேசுகிறார். இது தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை, மும்மொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டாலுமே இன்று அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டோம், இந்த 3 மொழி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டது தவறு, எங்களுடைய மொழி அதனால் பாதிக்கப்படுகிறதுன்னு பல மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இன்று உணரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கக்கூடிய சூழலில் இந்த டீலிமிட்டேஷன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே நடத்திய
அந்த கூட்டத்தில், ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்தில் பல மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டத்தை தான் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அதனால் இது நம்ம மட்டும் பாதிக்கக்கூடிய இல்லை, தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் தலைவர்களும் பேசி கொண்டிருக்கக்கூடிய கருத்தை தான் இன்று நாமும் பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் இது எதையும் திசை திருப்புவதற்கோ இல்லாத ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான ஒரு திட்டம் கிடையாது. இல்லை, டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷனுடைய இது சென்னையில் சிறப்பாக நடத்தப்பட்டது. எல்லாருடைய மொத்த இந்தியாவுடைய கவனமே திசை திருப்பப்பட்டது. நீங்களும் அதில் முன்னின்று நடத்தியதெல்லாம் பார்த்தோம். உங்கள் ஸ்டைலில் அந்த பாரம்பரிய தமிழ் பரிசுகளை விஐபிகளுக்கு கொடுத்ததையும் பார்த்தோம். அந்த முயற்சியில் மேடம் ஒரு சில கட்சிகள் கலந்துக்கலன்னு நியூஸ் வந்துச்சு. அதில் எதுவும் அரசியல் பின்னணி இருக்கா? திரிணாமுல் காங்கிரஸ் பற்றி நீங்கள் கேட்கலாம். அவர்கள் எபிக் கார்டு இஷ்யூவை இப்பொழுது மிக முக்கியமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது டீலிமிட்டேஷன் என்ற முதலமைச்சர் அந்த மேற்கு வங்க முதலமைச்சர் அவர்களோடு பேசிய பொழுது கூட இதை பற்றி அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் அந்த கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை நாம் பார்த்தோம். ஆனால் அதை தாண்டி பல கட்சிகளிலிருந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் அழுத்தங்களின் காரணமாக கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. அதிலிருந்தே ஒன்றிய அரசாங்கம் எந்த அளவிற்கு பதட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம இப்போ ஒரு அடிக்கடி திமுக வெளிநடப்பு செய்கிறதுல சில சமூக வலைதளங்களில் போய் பார்த்தோம்னா பாஜக ஆதரவாளர்கள் இவங்க 40 பேர் எதுக்கு போனாங்க, எந்த நேரம் வெளிநடப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, 40 பேர் வெளிநடப்பு செய்கிறோம் என்றால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. இல்லை என்றால் நாங்கள் பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரச்சனையை பேச எங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நாங்கள் உள்ளே போராடுறோம், இல்லைன்னா வெளிநடப்பு செய்கிறோம். ஆனால் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், மக்களவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் தொடர்ந்து அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். வலைதளங்களில் போய் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கவங்க நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு தயவுசெய்து கொஞ்சம் பார்த்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் சில நாட்களுக்கு முன்னால் கூட மன்ரேகா என்று சொல்லக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டம், அதற்கான பணம் பல மாநிலங்களுக்கு வரவில்லை. தமிழ்நாட்டிற்கு 5 மாதங்களாக நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகம் நான் எழுப்பிய பொழுது சரியான பதில் கிடைக்கவில்லை என்பதற்காகத்தான் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்கள் போராட்ட தொடங்கினோம். அப்பொழுது எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் எங்களோடு இணைந்து போராட காரணத்தால் தான் அவை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் எங்களிடம் நிச்சயமாக ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலே இதற்கான நிதி வழங்கப்படும் என்ற அந்த உறுதியையும் அளிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். இது எங்களுடைய வெற்றி. எதையுமே செய்யல அப்படின்னு ஒரு தவறான கருத்தை திரும்ப 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 நீங்கள் எங்களுக்கு விவாதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது அதை விவாதிப்பதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் போராடுவதை தவிர என்ன வழி இருக்குது? இப்போ தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம் மேடம். இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் சமூக வலைதளங்கள் மற்ற இதில் திமுக அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது, ஒரு தோற்றம். அதுக்கு இந்த பாலியல் பலாத்கார குற்றங்கள் அதிகரித்திருக்குது, போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு நிறைய கொலைகள் நடக்குதுன்ற மாதிரிலாம் காரணம் சொல்கிறாங்க. இப்போ பார்ட்டி ஃபங்க்ஷனரி ஒரு பார்ட்டியில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது திமுகவுக்கு ஒரு எலெக்ஷன் நோக்கி போகிறப்போ ஒரு பின்னடைவாக ஒரு தடையாக இருக்குமா? இப்போ பொதுவாக எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்க வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை தொடர்ந்து கட்டமைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது எதிர்க்கட்சியுடைய வேலை இல்லை. இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்புவதில் நிச்சயமாக ஒரு நியாயம் இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலுமே வந்து கிட்டத்தட்ட எந்த பிரச்சனைகளுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நாடுகளாக இருந்தால் கூட வந்து அங்கேயே சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது முற்றிலும் தவிர்க்கப்பட்ட, ஏன்னா மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா அது வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து நடந்த பிறகு நியாயமாக ஒரு அரசு நடந்து கொள்ள முடிகிறதே தவிர, அது முழுவதுமாக தடுக்கப்படக்கூடிய அளவிற்கான ஒரு தொழில்நுட்பமோ அதற்கான வழிவகைகளோ இன்னும் எந்த உலகத்துலேயும் எந்த இடத்துலையுமே அது வகுக்கப்படவில்லை. ஆனால் நான் எதையுமே நியாயப்படுத்துகிறேன்னு சொல்ல வரலை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு குற்றம் நடக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் உடனே அதில் நடவடிக்கை எடுப்பதற்காக கட்டளைகளை எடுக்கிறார்கள். அதே நேரத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர்கள் சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். இதுதான் ஒரு அரசு இன்றைய சூழ்நிலையிலே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் தாண்டி பல இடங்களில் இன்றைக்கி வந்து பாதுகாப்புக்கான கேமராஸு, இப்போ பிங்க் ஆட்டோஸ், பெண்களுடைய பாதுகாப்புக்காக பிங்க் ஆட்டோஸ், இன்னும் கண்காணிப்பு அதிகப்படுத்தப்படுகிறது. இது எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்கோ வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பெண் வந்து அந்த அரசின் மீது நம்பிக்கையோடு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அதுவே வந்து ஏன்னா பல நேரங்களில் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவர்களை மிரட்டப்பட்ட காலங்களை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். இதையெல்லாம் தாண்டி வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மீது அரசாங்கம் அச்சுறுத்திய காலத்தை எல்லாம் கடந்து இன்னைக்கு அவர்களுக்கு நியாயம் வழங்கப்படும் என்ற ஒரு நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதை தாண்டி வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும், எல்லாவற்றையும் 100% நிறைவேற்ற முடியும் என்பது இல்லை. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இன்றைக்கி வந்து ஒரு அரசு மெஷினரியே கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக புரிந்து கொண்டு கேட்டு அவர்களிடம் அதை அங்கேயே தீர்ப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கக்கூடிய ஆட்சியாக இன்று இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து மக்களுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவது மிக தவறான ஒன்று. ஏன்னா அது மக்களுக்கே தெரியும். அடுத்து ஒரு புது வரவு விஜய் வந்திருக்காரு. இப்போ வந்து இளைஞர்களுக்கு மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்குன்றது பரவலாக தெரியுது நமக்கு வெளியே பார்க்கும்போது. அது ஓட்டா மாறுமான்றது அடுத்த விஷயம். நல்ல ஒரு இளைஞர்களை கவர்ந்த ஒரு ஹீரோ. அப்படி ஓட்டு போகும்ன்றாங்க. சில இடத்துல 15% போகும், 10% போகும்னா ஒரு குத்து மதிப்பாக அவர் சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லாரும். திமுக இளைஞர்களும் அதில் அந்த சேதாரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிடம் என்ன, திராவிட இயக்க வரலாறு என்ன என்பதை உணர்ந்த இளைஞர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேறு திசையை நோக்கி பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பொதுவாக மேடம், நீங்கள் இப்போ டெல்லி அரசியலில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே உங்களுடைய பேச்செல்லாம் நாங்கள் பார்க்குறோம், வீரியமாக இருக்குது. திமுகவிலே ஒரு செக்டார் கனிமொழி மேடம் வந்து கனிமொழி அக்கா தமிழக அரசியலுக்கு வரலாம், வந்து அங்கே ஒரு சிறப்பான பணியை தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன மேடம்? இல்லைங்க, நாடாளுமன்றத்தில் இருந்தாலுமே வந்து தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து தான் அவர்களுடைய பிரதிநிதியாக தான் இங்கே செயல்பட்டுருக்கோம். அதனால் எனக்கு பெரிய இதற்கும் அதற்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. நாடாளுமன்றம் இல்லாத காலத்திலே தமிழ்நாட்டிலே தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழ்நாடு அரசியல் இங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறத நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து கட்சியுடைய தலைமை என்ன சொல்கிறதோ, என்ன கட்டளை இடுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவது தான் நான் நினைக்கக்கூடிய அரசியல். ராஜ்யசபா அந்த ஹவுஸ்லையும் இருந்திருக்கீங்க, லோக்சபா ஹவுஸ்லையும் இருந்திருக்கீங்க. இது ரெண்டுக்கும் ஒரு நடைமுறையில் ஏதாவது மாற்றங்கள் வேற்றுமை இருக்கா மேடம்? தெரிஞ்சுக்கிறதுக்காக. மக்களவை மாநிலங்களவையிலே நான் இருந்த பொழுது பெரும்பான்மையாக யூபிஏ அரசு இருந்தது. அப்பொழுது இருந்த சூழல் ஒரு ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடிய, நாடாளுமன்றத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே இருந்ததை நாம் பார்த்தோம். பல விவாதங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு
ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது கூட புதிதாக வந்த இந்த பிஜேபி ஆட்சியிலே அப்பொழுது இருந்த பல தலைவர்கள் நாடாளுமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் தவறாக கேள்விக்கு சரியாக பதில் அளிக்காவிட்டால் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த அவையின் தலைவர்கள் குறுக்கிட்டு நீங்கள் உறுப்பினருடைய கேள்விக்கு சரியாக பதில் அளிக்கவில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலைவர்களை கூட சந்தித்திருக்கிறோம். ஆனால் இன்று இந்த இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே 2 அவைகளிலுமே ஒரு விவாதங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை. அதை ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதற்கான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு மனநிலையிலே அவர்கள் இல்லை என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி மேடம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.